ஐயப்பன் ஹரிஹரசூதன் ஐயப்பன் அவதரித்ததாக மோகினிசூதன்னு சொல்லுவாள். இந்த நாமங்கள் காதில் விழுந்திருக்கு நமக்கு. மோகினிசூதன் ஐயப்பன். இதை பாகவதத்தையும் நாராயணியத்தையும் நேர ஐயப்பன் பிறந்தான்னு சொல்லலை, கண்டதாக சொல்லலை. அர்த்தாது தெரியும் ஒரு மொழியாக இன்ஃபர் பண்ணுறது, இங்கிலீஷில் சொல்லுவது இன்ஃபர் பண்ணுறது. அந்த இன்ஃபரன்ஸுக்கு காரணம் ஆன வார்த்தை இருக்குதுங்க. அதனால் இன்ஃபர் பண்ண முடியும் பரமாத்மா. அதுவும் தவிர அப்படி இதுவா சொல்லிருக்கா ஐயப்பன் ஹரிஹரசுதன்னு. பரமேஸ்வரனுடைய நாராயணனுடைய பையன்தான் மோகினி சுதன் ஐயப்பன். எந்த ஒரு இடம் சஞ்சாரம் பண்ண பொழுது இது இந்த விக்கிரகம் ஐயப்பன் விக்கிரகத்தை பார்க்குற பொழுது தாடையில் கையை வச்சுன்னு யோசிச்சுன்னு. அதுக்கு காரணம் சொன்னால் அந்த ஒரு வயோதிகர் அந்த விக்கிரகமானது ஐயப்பன் தாடையில் கையை எடுத்தோம். தாடையில் கையை வைக்கப்படாதுன்னு நான் பெரியவாளான்னு சொல்லுவாள். இப்படி இது சொல்லிவிட்டேன் நான் ஒரு உபன்யாசத்தில். ஹைதராபாத்தில் ஒரு பையன் 5 வயசு தான், அங்கேயும் வந்தான். மாமாவா என்ன இந்த தாடையில் கை வைக்கப்படாதுங்கள். இந்த நேரு இப்படி தான் வச்சவங்க. அவர் லட்சக்கணக்கான பேசியிருக்காரு அப்படின்னு. எனக்கு சொல்லத்தில்லைப்பா. அவர் லட்சக்கணக்கான பேசினாலும் அவர் பார்த்த நவபாரதங்க வர இந்தியாவை பார்க்க முடியல. அவர் காலமாயிட்டார். அந்த கையை வச்சுக்காமல் இருந்தால் நவபாரத்தை பார்த்துருப்பார். அது அப்படின்னு சமாளித்தாமல் அது அந்த அளவில் இவர்கிட்ட கேட்டால் வயோதிகர் சொல்கிற போது இப்போ ஏன் ஐயப்பன் யோசிக்கிறார்னு காரணத்தை சொல்கிறார். அம்பேதி கௌரி அகமாக்வயாமி பத்னிய பிது மாதரேவ சர்வாः கசன்னு லக்ஷ்மீம் இது சிந்தயந்தம் சாஸ்திரமீடே சராட்சி. எங்கள் ஐயப்பனுக்கு ஒரு யோஜனை. பிள்ளைகளுக்கு அப்பாவுக்கு அமைஞ்ச பத்திரிகள் எல்லாம் தாயார்னு அம்மான்னு கூப்பிடலாம். பார்வதி தேவியை பரமேஸ்வரன் தாப்பனாக இருக்கனால. வைகுண்டம் போனால் லக்ஷ்மி தேவி என்ன முறை வச்சு கூப்பிடுறது ஆச்சரியப்படுறாள். கசன்னு லக்ஷ்மியும் இது சிந்தை. அம்மாவுக்கு பத்தின்னு உண்டா? கிடையாது. அதுக்கு என்ன பாஷைன்னு கஷ்டப்படுறான்னு. அதாவது நம்ம இதில் அதாவது பழைய நாளில் 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் பண்ணிப்பாள். சிறுபாயத்தில் போய்டும். அதனால் அந்த மூத்த குழந்தை பழைய நாளில் ருத்துவாகிறதுக்கு முன்னாடியே காலமாயிருப்பாள். அந்த குழந்தைக்கு 90வது ஸ்ராத்தம் நடக்கும் நம்ம ஆற்றுல. ஏன்னா பையன் உபநயனம் பிறகு மூத்த ஆளுக்கு ஸ்ராத்தம் பண்ண முடியாத தாப்பனா சொல்லுவார். அது அவருக்கு வரும். அந்த புண்ணியத்தினால எங்கள் சித்திக்கு பெரியமாவுக்கு ஸ்ராத்தம் இன்றைக்கி 50 ரூபா கொடு. 50வது ஸ்ராத்தம் பண்ணுறேன் அப்படி. அவருடைய வயசில் 50வது ஸ்ராத்தம், 90வது ஸ்ராத்தம் கூட நல்லதற்கு ஒரு அம்மாவுக்கு. அந்த மாதிரி நம்முடைய பெரியம்மான்னு சொல்லி அதை பெண்களை மதிக்கிறது இல்லைங்கிறானே. பெண்களுக்கு எவ்வளவு அந்த தாயாருடைய பெரியம்மா சாதத்தை சத்தியா பண்ணாட்டா கட்டங்கள்லாம் வரும்னு ஜாதகத்தை சொல்லுவான். உடனே சிரமப்பட்டு பயப்பட்டு பண்ணுவாள். அந்த அம்மையத்து இந்த ஸ்லோகமானது அதை வச்சு உடனே அந்த ஐயப்பன் விக்கிரகத்தில் இருந்த தாடையில் வச்சிருந்த கையை எடுத்துட்டாருன்னு. இந்த நிலைமை பரமாத்மா பரமேஸ்வரன் தன்னுடைய நிலைமைக்கு வந்தவுடனே பரமாத்மா நாராயணன் அவரை கொண்டாட சிவத்சங்கான் இந்த அமிர்தவசனத்தை கேட்டு மகாத்மாவான சுகாச்சாரியா கடைசியில் முடிக்கிறார். அசத விஷயம் அங்கிம் பவகம் பிரபன்னார் அமிர்தம் அமரவர்யாம் ஆசையது சிந்துமத்யம் கபட யுவதி வேதோ மோயன்யஸ்துராரியன் தமகம் உபசர்தானாம் காமபூரம் நதோஸ்மி. எவருடைய திருவடியை அசுரால் பார்க்க முடியலையோ, சாதுக்களான தேவதைகளுக்கு தான் தெரிஞ்சதோ, எந்த திருவடியை நம்பின தேவதைகளுக்கு அமிர்தத்தை பிரமாணானும், திருவடியில் கருத்தை வைக்காத அசுராளுக்கு இல்லாமல் பண்ணானோ அமிர்தத்தை, அப்பேற்பட்ட இட்டத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய பகவானை திருவடி வணங்கி நிற்கிறேன்னு சுகர் சொன்னார். மணி என்ன 5 தான். மகாத்மாவான
மகாபலி யுத்தத்தில் இந்திரன் அடித்து போட்டாலும் அவருடைய கை கால்கள்லாம் ஆபத்து வரல. அவையனட்ட அவயவான் அவயங்கள்லாம் நான் அதனால் புழைக்க வச்சார். அவங்களுக்கு ஆபத்து வந்து பொழைச்சி வந்தால் ஏங்க பொழைச்சி வச்சு எனக்கு சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு அவன் கோச்சுவான். அப்படி இல்லாமல் மகாபலி உயிரோடு நல்ல அவயங்களோடு இருக்கும்பொழுது உயிரை கொடுத்தார். மகாத்மா மகாபலி உயிர் போன உடலுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய சக்தி ஆச்சாரியனான இவருக்கு இருக்குது. நமக்கு எதுதான் கிடைக்காதுன்னு அவருக்கு நமஸ்காரம் பண்ண ஒரு யாகம் பண்ணார் விஸ்வஜித். அந்த யாகத்தில் அக்னிகுண்டத்திலேருந்து தேர், கவச்சம், பானம், தனுசு அதை கிழிச்சுட்டான் மகாபலி. பிரகலாதன் மாலை போட்டான். சுக்கராச்சாரியால் கையில் சங்கத்தை கொடுத்தார். இதை எடுத்துக்கொண்டு வரான். மேகத்தில் வரும்போது இந்திரன் பிரகஸ்பதியை மகாபலி இப்போ அடித்து தள்ளினேன், அவன் மகிமையோடு வரானினார். எல்லாம் குருவின் அனுகிரகம். இப்போ அவனை எதிர்க்கிறதுக்கு பரமாத்மாவை தவிர வேறு யாரும் இல்லை. மர்ஜயித்வா ஈஸ்வரன் பேசுகிற போது தப்பாக பேசுவோம். அவனை எதிர்க்கிறது யாரும் இல்லையம்மா, பரமாத்மா இல்லையா. அவன் இதற்கு அந்த பாகம்தான் ஞாபகத்தோடு பேசும். மர்ஜயித்வா ஈஸ்வரன் பகவானை தவிர எதிர்க்க யாருக்கும் சக்தி கிடையாது. நீ என்ன பண்ணு, இடத்த ஒழிச்சு கொடுக்கணும். மகாபலி திரிலோகத்தையும் ஆக்கிரமிச்சுண்டு 100 அஸ்வ தியாகம் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கான். தேவதைகள்லாம் கஷ்டப்படுறாள். பரதேசிகளாக பிறக்காளேன்னு ஆசிரமத்துக்கு வந்த அதிகமாக அந்த கஷ்டப்பட எடுத்த தன்னுடைய கட்டத்தை சொல்கிறான். குழந்தைகள்லாம் பறக்கிறாளேன்னு சிரித்தார் அஸ்வன். எங்கேயோ யாரோ கஷ்டப்படுறான்னா இவன் கஷ்டப்படுறான், தன் புள்ள கஷ்டப்பட்டுட்டான் கஷ்டப்படுறாள். கவனிக்கணும். இப்போ தெக்தப்ஜோ மமக்காரா அவனேன்னு சிக்ஷா. நம்ம என்னது சேர்ந்து தன்னை சேர்ந்து எண்ணத்தை விடணும். அப்படி விட முடியாட்டா உலகமே ஒன்றுதுன்னு நினச்சிக்கோ. அப்போ யாருக்கு அழப்போகிற யாருக்கு ஆசிரிக்க போகிற அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நம்முடைய பந்துக்கள் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகலை. அதனால் பால் பாயசம் இறங்குறது. நம்ம சேர்ந்தவன் யாராவது ஆஸ்பத்திரியில் அட்மிட்டாக இருந்தால் நமக்கு பால் பாயசம் இறங்குமா? நம்ம குழந்தை இருக்கான், குழந்தை இல்லாமல் என்ன பால் பாயசம் அப்படின்னு அதை சாப்பிட மாட்டான். ஆஹா, இந்த பையனும் பத்னின்னும் இந்த அபிமானத்தை வச்சுருக்கானே பகவான் என்ன அப்படின்னு ஆச்சரியப்பட்டு என்னுடைய பிள்ளை, என்னுடைய பொண்ணும், என்னுடைய பத்னி அப்படின்னு அந்த அபிமானங்கிற கயத்தினால கட்டி போட்டிருக்கானே. அமோகா பகவத் பக்தி நேத்திரேதி தர்மா. சிவர் உபதேசம் பண்ணால் நத்தியமான பாவத்து பகவான் நம்பினா ஒன் போகாது. பஜோவிரதங்கிற விரதத்தை உபதேசம் பண்ணார். அதிகமாக அதை 12 நாள் நடத்தினார். அந்த சில பேர் என்ன செய்யணுங்கிறத கேட்டுக்கொண்டு இந்த விதிகளை கேட்டுக்கொண்டு நைவேத்தியம் என்ன பண்ணும் அப்படிங்கிட்டு அதை பண்ணுவாள். அது பட்டத்தில் பக்தி பூர்ணான்னு பக்தி இருக்காது. செவ்வாழ் பழம் வாங்கி வச்சுப்போம், என்ன நைவேத்தியம் பண்ணுறேன்னு நான் சொல்லுவோம். ஆனால் பக்தி இருக்காது. பகவானுக்கு நாம் பக்தியோடு பண்ணால் தான் பலம் உடனே கிடைக்கும். பக்தியோடு கூடிய இந்த பஜனத்துக்கு பகவான் சந்தோஷத்தை அணிந்து தம் நேத்திரகோச்சரம் வீக்ஷியா கண்ணுக்கு புலனாக அவனை பார்த்த உடனே விழுந்து விழுந்து சவிச்சா. உத்வீக்ஷா சீதா விபதி பஜக்ஷுரா ரமணாபதியும் ஜவதியும் ஜெகத்ரியும் லக்ஷ்மணான பகவானை விழுந்து விழுந்து சவிச்சு வேண்டினாள். உன்னுடைய கிருபை இருந்தால் இதுதான் கிடைக்காதுன்னு சொல்கிறபோது அம்மா அதிகமாக பார்த்து சொல்கிறார் பகவான். மகாபலி சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதே அப்படின்னா இதுக்காக அவனை பூஜை பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்காமல் இருக்கிறதுக்காக மமார்ச்சனம்னு அர்ஹதி கந்து மன்யச்சா. என்ன பஜனை பண்ணது மண்மோகாது இல்லையோ, அதனால் எந்த என்னை தியானம் பண்ணுறவன் ஒரு பிரபுவிட்ட கை நீட்டு கேட்க மாட்டோம். மனஸ்பிய லோகஸ்திய விகர்க. நீங்கள் உதாரஸ்வபாவம் உள்ள மகான்கள்லாம் இந்த யாச்சகம்ங்கிறத எப்போதும் வெறுக்கிறாலும் அந்த யாச்சனம் பண்ணி வாங்கிக்குது. மகாபலி இது கண்ட போட்டு ஜீக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்காக உனக்காக உன் பிள்ளையாக இந்தனுக்கு தம்பியாக அவதாரம் பண்ணி மகாபலியை கஞ்சி கேட்டு யாச்சு வாங்கித்தரேன்.
சந்தோஷம் அடைஞ்சாள். மகாத்மாவான கஷ்யபனிடத்தில் அதிகமாக பகவானை தியானம் பண்ணாள். பகவானுடைய ஸ்வரூபம் தன்னிட்ட வந்தவுடனே தன் ஆசிரமத்துக்கு வந்தார். அதிகமானுடைய கர்ப்பத்தில் இருக்கும்படியாக பகவானை பண்ணினாள் கஷ்யபன். அப்போ பகவான் அதிகமானுடைய கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது ஜெயோரூபாகாய பகவன் ஒரு கிரமஸ்து வரப்போகிற அந்த ஓங்கி உலகந்த உத்தமனுடைய பேரை பாடி மகாத்மா பிரம்மதேவன் போன பிறகு இச்சம் விரிஞ்சஸ்துகன்மீர் ஜகா பாதவா அமிர்தபூரதித்யாம் திவ்ய ரூபத்தோடு நாராயண ரூபமாக பகவான் பிரகாஷ் சதுர்புஜத்தோட சாமணமான காந்தியோட பீதாம்பரத்தோடு சங்கத்தாயுதத்தோடு அவதரித்தான். தேவதி வாத்தியம் கந்தர்வகானம் அப்சரோனத்திலும் 30 வருஷங்களாக இருக்கணும். அப்போ கஷ்யபரும் அதித்தியமானும் தேவதி பவான்னு கொண்டாடின்னு அவள் பார்த்துன்னு இருக்கும்பொழுதே குழந்தை வடிவமாய் 2.5 உலகத்தில் வாமனமூர்த்தியாக ஆயிட்டான். பகவான் பிரம்மச்சாரியா தம்பட்டும் வாமனம் நட்வா மோதபனாமஹர்ஷய கர்மாணி காரயா மாசு புறத்வத்திய பிரஜாபதி. கஷ்யபரை முன்னிட்டு கொண்டு பகவானுடைய உவனத்தை அனுப்பிச்சார். பரத் பகவான் யஜ்ஞோபீதம் தானம் பண்ணிவிட்டார். மகாத்மாவான சூரியன் அந்த காயத்ரிக்கு அதிதேவதை. காயத்ரிக்கு அதிதேவதையாக சவிதாங்கிற சூரியனே காயத்ரி விஷயம் உண்டார். அதற்கு மேலே பூமி தேவி மாந்தோட பூத்தினார். பராசந்தத்தை சந்திரன் கொடுத்தான். அதுக்கு மேலே ஜபமாலையை சரஸ்வதி தேவி கொடுத்தார். மௌஞ்சியை புண்ணியாத்மாவான கஷ்யபர் இடுப்பில் கட்டினார். தாயார் கௌபீனத்தை கட்டினார். இவ்வளவு வைபவம் இருக்கும்பொழுது மகாத்மாவான குபேரன் தங்க சாம்பாளத்தை பிரசன்னம் பண்ணான். அதுக்கு மேலே பகவான் பிக்ஷை எடுத்தார். பிக்ஷாந்திகின்னு சொல்லணும். பிக்ஷாம் அந்த பகவதி பிக்ஷாந்திகின்னு அம்மே நீ தான் எனக்கு ஆகணும். இது தாயார்கிட்ட முதல்ல கேட்கணும். மாத்திரமே பிக்ஷைதா தாயார்கிட்ட தான் முதல்ல கேட்கணும். என் தாயார் தான் பழைய நாளில் சொல்கிறேன். தாயாருக்கு பையனுடைய அபிப்பிராயத்தை பூர்த்தி பண்ண அவளுக்கு பிடிக்குமா. ஏன்னா அந்த குழந்தையை பார்த்து பார்த்து வளர்த்து அந்த குழந்தையினுடைய ஆசையை பூர்த்தி பண்ணி பழக்கம் இல்லையோ. தாயாரை கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பலாம். அக்கா தாயாருக்கு உலகத்துக்கே அன்னம் பாலிக்கும் அன்னபூர்ணேஸ்வரி வந்து பிக்ஷாம் பகவதி சாட்சாத் உமாதாத் அம்பிகா சதி தாயார் வந்து பிக்ஷிட்டார். அதற்கு மேலே பகவான் சம்விதானம் பண்ணினான். அவனுடைய தேஜஸ் அபாரமாக இருக்குது. அப்பொழுதும் தேவதைகள்லாம் மெதுவாக காதுகிட்ட சொன்னாள். அதை கேட்டு பகவான் மகாபலியிட்ட யாஜிக்கிறதுக்காக அஸ்வமேத யாகம் அனுஷ்டானம் பண்ணுறான். மகாபலி நன்மதியில் வடகரையில் அங்கே வரதுன்னு வந்துருக்காள். பகவான் 2 மைல் தூரத்துக்கு முன்னால் வரபொழுது சூரியஸ்கிராஜாதி சூரியன் வரான்னு கிட்ட நெருங்குற பொழுது சூரியனில் அக்னி பகவான் நாள். இன்னும் நெருங்க அக்னி பகவானிலே சூரியனில் சனத்குமார் யோகினா. இந்த எலெக்ஷன் நடக்க போகிறது. எலெக்ஷனில் இவர் லீடிங் அவன் லீடிங் இப்படியே அடிச்சுடுவான். கடைசியில் பார்த்தா அவன் எவனொத்த மாதம் தேர்தலில் வருவான். அது மாதிரி சூரிய கிராஜாதி சுவாபாசுன்னு கடைசியில் யாரோ யோகி அன்னு சொல்லிக்கொண்டு கையெல்லாம் கொடுத்து பகவான் 2.5 வயசு 2 அடி உயரத்தில் 5 வயசு குழந்தையாக வந்துருக்காள். இவ்வளவு விஷயங்களும் பகவானுடைய மகிமையை பார்த்து அவரை வரவேற்க எல்லாரும் விட்டான். சத்தம் சகண்டும் சத்தம் சதண்டம் சதனம் கமண்டலம் விவேஷமேதவாட்டம் மௌஞ்சியமைக்கலையாவைத்தம் உபீதாஜனோத்தரம் ஜட்டிலம் வபனம் விப்ரம் மாயாமகம் கிரும். கையில் பராசந்தத்தோட இடுப்பில் மௌஞ்சி இருக்க, தோளில் பூனல் இருக்க, மாந்தோல் மார்பல் இருக்க. புண்ணாத்மாவான வாமனமூர்த்தி கையில் வெண்கொடை தன் கையில் கொடைய தாழங்கொடைய பிடிச்சிக்கொண்டு பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை எல்லாரும் பார்த்து கொண்டு அந்த மகாபலியுடைய யஜ்ஞசாலையை கால வைக்கும் போது மகாபலி பார்க்குறான். தர்ஷனீயத்தமம் சாந்த் பார்க்க பார்க்க தவிட்டாத ரூபத்தை பார்த்தவன் ரூபான் ரூபயம் தஸ்மை ஆசனமான மகாபலிக்கே
ஆசனத்தை கொஞ்சம் போடுறான். 2 அடி உயரத்துக்கு தந்தபடி சிரஸ்ஸு அந்த துவார்ஃபுன்னு நினச்சி அந்த மாதிரி நினைக்கப்படாது. வாமனமூர்த்தி ரூபம் எடுத்திருக்கான். ஆனால் பார்க்க தெவிட்டாது இன்பம் கொடுக்குறதுன்னா ஒருபடி பாலை அரைப்படியை காய்ச்சினா ருச்சி, இன்னும் அரைப்படியை கால்படியாக கழிச்சா இன்னும் ருச்சி, அரைக்காப்படியாக கழிச்சா இன்னும் ருச்சி. அது அப்படி இந்த ரங்கநாதனுடைய கோபுரங்கிட்டாலே இந்த நசம்பிரியாவில் அந்த ஜீயர் இந்த அர்ச்சனை ஒருபடி பாலை அரைக்காப்படியாக கழிச்சா ருச்சி ஜாஸ்தி. அது மாதிரி வாமனமூர்த்தி அழகு, அவன் குள்ளன் இல்லை, அது பார்க்குறதுக்கு அழகு அப்படின்னு சொன்னான். மகாத்மாவான மகாபலி ஆசனம் கொண்டு போட்டான். சுவாகதம் நண்பர் கூறி அவருடைய பாதத்தை பட்சம் அவனித்யர்ச்சயாமாசா முக்த சங்கமம். உலகத்தை வெறுத்த மகான்கள்லாம் எந்த திருவடியில் அமைக்கிறாளோ அந்த திருவடியை பிராதபட்சம் பண்ணான். அந்த தீர்த்தத்தை தன்னுடைய சிரஸ்தில் போச்சுனான். எந்த தீர்த்தம்னான்? தத்பாத சௌச்சம் ஜனகல்ம சௌச்சம் சதர்மமது மூர்த்தி அதுதாத்மங்கள். உத்தமமான பாதீட்சம் பகவானுடைய பாதீட்சம். பரமேஸ்வரன் இந்த ஸ்ரீபாதீட்சத்தை முடியில் தாங்கி கொண்டு சந்தோஷப்படுறாளோ அந்த இது கிடைச்ச இவருக்கு என்ன பாக்கியம். மகாபலி என்ன ஆசையோடு வந்திருக்கு, எதை காட்டாலும் தானே கேளுங்கோண்டார். மகாபலி இப்படி சொல்கிற பொழுது பகவான் கருணையான ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு, ஆனால் உலகத்தாருக்கு மகாபலியை கஷ்டப்படுத்தாமல் காமிக்கிறார். ஏன்னார், அதாவது அகங்காரம் மமக்காரம் இருந்தால் பகவானுடைய ஸ்வரூபம் தெரியாதுங்க காமிக்கிறதுக்காக பண்ணுறார். மகாபலி சிக்ஷிக்கிறார். இந்த அகங்காரம் மமக்காரத்தை மட்டுவிட்டா நகங்காரா நிர்மமும் நகங்காரா சாந்தி. நான் என்னதுங்கிற எண்ணத்தை விட்டால் ஞானியவன். ஞானிக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லைங்கிறத மகாபலிக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கறதுக்காக பண்ணுறார் பகவான். யாச்சக்காலாக வந்தபோது கொடுக்குறவனை ஸ்தோத்திரம் பண்ணுறது வழக்கம். அதனால் பரமாத்மா சொல்கிறேன், இந்த வம்சத்தில் வந்தவாள்லாம் உதார சூராங்கிற அந்த விஷயத்தில் மகா வீராள். இந்த வம்சத்தில் இரணாட்சங்கிற அசுரனை நிகிரம் பண்ணி பகவான் வைகுண்டம் ஆகும்போது மகாலட்சுமி தேவி ஹிரண்யாட்சன் ஜெயிச்சு வந்தேடான்னு கேட்டு, நாத்மானம் திகினம் மேனே தத்வீரியம் பூரி அனுஸ்மன். நானாம் திக்காது காலம் ஒத்துன்றது, அதனால் ஹிரண்யாட்சன் அப்படி உயிரை கேட்டான். உங்கள் தேவதைகள் உங்கள் அப்பாவான விரோச்சன் அப்படியே உயிரை காட்டாலும் உகந்து கொடுக்கக்கூடிய வம்சத்தில் பிறந்திருக்கு. ரொம்ப இப்படி மகாபலி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீங்கள் நிறையா கொடுப்பேன், உதார சுபாவம் உண்டு. ஆனால் யாச்சகனுக்கு அதிக ஆசை உள்ளது. பதானித்து நிதித்தேந்திரா சம்ஹிதானி மதா உபதாமமாம் நானியத்தே கவயே ராஜன் மதாஞ்சீஸ்வராத்து. நீங்கள் பெரிய வள்ளல் தான், 14 லோகம் உங்கள்கிட்ட இருக்கு. எனக்கு ஆசை வந்து உம்முடைய சொத்தில் 3 அடி மண்ணு தான் வேணும் அப்படின்னு இவருடைய கால் வர அதை நினச்சிக்கிண்டு என்னுடைய கால் அழகப்பட்ட 3 அடி மண்ணை உம்மன்ட்ட கேட்குறேன். இதுக்கு மேலே நான் உம்மட்ட ஆசைப்படலேன். ஏன் மனுஷன் வந்து தேவைக்கு சம்பாதிச்சான்னா பாவம் கிடையாது. அதுக்கு மேலே சஸ்தேனும் தண்டமர்கதி. அவன் திருடன், அவன் தண்டனைக்கு உள்ளாகவன் அப்படின்னு பரமாத்மா பாகவத்தில் சொல்லியிருக்கு. 7ஆம் ஸ்கந்தத்தில் அதெல்லாம் உத்தியோகம் பண்ணி வணக்கம் தான் இந்த மாதிரி எனக்கு போகணும், எனக்கு வேண்டாம், எனக்கு போகணும், மேலே உனக்கு கிடைக்கிறாங்க சரி வாங்கி போட்டுக்கிறான். அது ராமாயணத்தை எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த ராமாயணத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையை தான் கேட்குறான். சம்யதாச்ச பிரதிகிரகே. அந்த ஜனங்கள்லாம் தனக்குள்ளே தான் வாங்கிப்பான் போரும். பிரதிகிரகே சம்யதாச்ச, ஒரு கட்டுப்பாடு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு. அது இப்போ கிடையாது. எத்தனை வந்தாலும் போடுறேன். கோட்டீஸ்வரன்னா அவனுக்கு மேலே கோட்டீஸ்வரன் இருக்கணும்னு பிடிக்கும்.
மகாபலி கட்டு நிறுத்தினாள். மகாபலி என்னன்ட்டு 14 லோகம் இருக்குது, ஒரு தீபம் கட்டாலும் கொடுப்பேன், இந்த 3 அடி மண்ணை கேட்குறேன், அது கொடுக்குற வெக்கமாக இருக்குன்னா. இன்னொன்று, என்னுடைய சமீபத்தில் ஒருத்தன் கையை நீட்டு கட்டு, அதுக்கப்புறம் இன்னொருத்தட்டை யாசிக்கப்படாதுன்னு நான் எல்லாமே கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இன்னும் கழுவும் பரமாத்மா வாமனமூர்த்தி மகாபலி பார்த்து சொல், விக்ரமைஹி சந்துஷ்டா ஜீபேராவிர்பூரியதே. 3 அடி மண்ணால் திருப்தி அடையாதவன் மூவுலகத்தை கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டான். அவர் எந்த நேரத்தில் சொன்னாரோ, 300 ரூபா சம்பளக்காரனும் போடலேங்கிறான், 3000 சம்பளக்காரனும் போடலேங்கிறான், 30,000 சமாச்சாரம் போடலேங்கிறான். யாருக்கு தான் போகிறோம்? பெரியவா விட்டுங்கிட்ட எவ்வளோ வந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாய் கொண்டு போட்டேன் உள்ள. எவ்வளோ வந்தாலும் வரத்துக்குள்ளே அந்த எண்ணம் இப்போ கிடையாது. வேலைக்கு தந்து வீக்கம் எவ்வளோ கிடைச்சோ அதை கொண்டு சௌகரியம் ஊன்றணும் அப்படின்னு பழமொழியெல்லாம் போடுத்து. மூலகத்து கொடுத்தாலும் திருப்தி செய்ய மாட்டான். எவ்வளோ கனவு போதுங்கிறது இருக்கோ அவ்வளோ கனவு பகவான் சொல்கிறான், நீ எடுத்த ஜென்மா போரும்புறான். பும்சோஜம் சம்சத்தேர்ஹேதுகு அசந்தோஷாத்சகாமயோ ஏட்சஜோ பவன்னேனா சந்தோஷோ முக்தேஸ்வரான். கிடைச்சது கண்டு திருப்தி இருந்தால் பகவான் அவனுக்கு ஜென்மா போகணும்னு நினைக்கிறார். எவ்வளோ வந்தாலும் போடுறேன்னா எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் போகாது அப்படின்னு நினச்சி பகவான் சொல்கிறான். அந்த மாதிரி மகாபலி சொல்கிற பொழுதும் மகானான வாமனமூர்த்தி அப்படி சொல்கிற பொழுதும் மகாபலியை பார்த்து எச்சரிக்கிறார். மகாத்மான்னு சொல்கிறாங்க. அவர் ஞானக்கண்ணால் வந்தவன் பரமாத்மான்னு தெரிஞ்சுண்டு சொல்கிறார். ஏட்டவைரோஜனே சாட்சாத் பகவான் விஷ்ணுரூய. வந்திருக்கவன் யார் தெரியுமா? வைரோச்சனர், விரோச்சனம் மொழியினர். உங்கள் அப்பா எப்படி மாறுவேஷத்தில் வந்த தேவதைகளை நம்பி தானம் பண்ணி தன் உயிரை கொடுத்தானோ அந்த மாதிரி கஷ்டப்பட போகிறேன். இவன் பரமாத்மா நான் நாராயணன்னு ஸ்பஷ்டமாக சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். இவன் காலால் விஸ்வரூப காலால் அளக்க போகிறான். 2 அடியால் உலகத்தெல்லாம் அளந்துட்டு 3ஆவது வைக்கிறான். அந்த மாதிரி தானம் பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்ல. தர்மாஜா காமாஜஸ்துஜாச்ச 5ல் 1 பங்கு தர்மம் பண்ண வரும். அதோட சொன்னது நான் எதோனா கழுவிட்டேன் திருத்திக்கலாம் நாம் அப்படின்னா அது பொய்யா போடுவேன்னு நினைக்காத, பொய் சொல்லி தான் ஆகணும் சொன்னார். இப்படி இதை பாகவத்தில் கோட் பண்ண 5 பேர் சொல்லான்னு இருக்கு. இவன் சொல்கிறேன் நிமிடத்துக்கு 100 பொய் சொல்கிறானே, இது சொல்லாமல் எது சொன்னால் எப்போ சொன்னால் என்னங்க கான்டெக்ட்டை பார்க்க மாட்டான். சொல்லுவான் மகாத்மாவான சுக்ராச்சாரியால் இப்படி சொன்ன உடனே படித்தவர் தான் அவர் மகாத்மாவான மகாபலி சொல்கிறார். ஆஹா, பொய் சொன்னால் தவறான்னு நீங்கள் சொல்லல. இந்த பூமி தேவி எவ்வளவு சுமையும் தாங்க தயாராக இருக்கேன், பொய் சொல்கிறவனை தாங்க முடியலேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி பொய் சொல்கிறவன் தான் லோகத்தை அதிகமாக இருக்கான்னு தெரியுது. எப்படி தாங்கணும்னு பெரியவாளுடைய மகன் பெரியவா போன்ற மகான்கள் சில பேர் இருக்கிறதுனால அவளால் பூமி இருந்துருக்கு. ஏன்னா பூகம்பம் எல்லாருக்கும் வந்திருக்கோம். சில பேர்த்தில் மட்டும் இருக்குன்னா அது காரணம் இந்த மகான்கள் ஒருவர் இருக்கிறதுனால உலகமே நல்லா இருக்கும். பூகம்பம் நான் அதுவும் தவிர இந்த பணமெல்லாம் உயிர் போன பிறகு தானாக விட்டு போகிறது. நான் விளையாட்டாலும் உயிர் இருக்கிறவன் தான் கொடுக்க மாட்டான் மனம். உயிர் போனவுடனே அதுக்கு உரிமை கொள்ள முடியும், தானே தான் அழியும். அது மாதிரி எத்யதி ஹஸ்தி லோகேஸ்மின்னு சம்பரேதம் தனாதிக்கம். உயிர் போனால் எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் மனை விட்டு பிரிஞ்சதோ அது உயிர் இருக்கும் பொழுதே நம்ம புத்தியோட கூட சந்தோஷத்தோட மனசோட பாத்திரத்தில் தானம் பண்ணுறது இவ்வளோ பாக்கியம். நான் பாத்திரம் தான். நீங்கள்லாம் யாக்கம் பண்ணுற பொழுதும் ரித்திக் சுத்தியோட தந்திர சுத்தியோட மந்திர சுத்தியோடு பண்ணுற பொழுதும் பகவான் நேரம் வாங்க மாட்டேங்கிறான். தன்னுடைய அக்னிமுகமாக
கழிக்கிறான். அந்த பரமாத்மா தன் கையை நீட்டி அமிர்த ஹஸ்தத்தை அபயஹஸ்தத்தை நீட்டி கேட்கிறான். நான் கொடுக்காம இருக்கணும். யஜந்தி யஜ்ஞக்ருதன்யமாததாக பவந்தः அம்னாய விதான கோவிதாக. கொடுத்தா இப்படி சொன்னோன்னே சக்கராச்சாரியன் சத்தியந்தனான மகாத்மா மகாமணியை பார்த்து உன்னுடைய சொத்து உன்னை விட்டு பொரியட்டும் சாபம் கொடுக்குற. சதாபதைவ பிரகிதः சத்தியசந்தம் மனஸ்வினம். உதார ஹிருதயனான மகாபலியை பார்த்து எல்லாம் போகட்டும்னு சாபம் கொடுக்குறார். சாதாரண வாத்தியாராக இருந்தால் நீ நன்னா இருப்பேன்னா நீர் பண்ணுற சந்தியானம் தெரியும், உம்முடைய சாபம் ஒன்றும் படியாதுமா. அப்பேற்பட்ட ஆச்சாரியன் இல்லை. சுக்கராச்சாரியர் எப்படி உயிர் போன உடலுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய மந்திர சக்தி வாங்கினார் மகான். அவர் சபிக்கிறார், கொஞ்சம் கூட கலர். சசாவ தெய்வ பிரகிதா சத்தியந்தம் மனஸ்வினம் சத்யாது ந சலித்தோ மகான் ஏவம் சப்தா ஸ்வகுருணா சத்யாது ந சலித்தோ மகான். சத்தியந்து நண்பாமல் தன்னுடைய பத்னி தீர்த்தம் விட பகவானுடைய பாதத்தை பிரட்சணம் பண்ணான். அந்த தீர்த்தத்தை சிரசில் போயிட்டான், பத்னிக்கு போட்டித்தான். அதற்கு மேலே பகவானுடைய கஷ்டத்தில் தார வார்த்த பொழுது தேவதைகள்லாம் சத்ருவான அசுரபட்சத்தில் இருக்கக்கூடிய மகாபலி இப்படி தன்னுடைய சத்ருவான நாராயணன் சொத்தெல்லாம் கிரகிக்க போகிறான்னு தெரிஞ்சும் கூட கொடுக்குறானே, பாத பூஜை பண்ணி கொடுக்குறானேன்னு வித்வானாது திருப்பவே ஜெகத்தையும் 3 லோகத்தையும் மதிக்காமல் துரும்பாக நினைச்சு தானம் பண்ணுறானே. சித்திரம் சித்திரம் சகலம் அமிதா பிரார்ப்பயத்தோய பூர்வம்னு நாராயணத்துக்கு. அந்த சித்திரங்கிறது அட்வர்பைஸ் யூஸ். அதுக்கு தான் போகும். ஆச்சரியனா மகாபலிக்கு தான் போகுது. அந்த சில பேர் அந்த அம்மா தாரவாரத்துக்கு அனுகூலமாக இருந்தாலே பாதபட்சம்னாலே முடிஞ்சு. அது பொருந்தாது, சம்ஸ்கிருத அளவில் பொருந்தாது. சம்ஸ்கிருத அளவில் தானம் பண்ண மகாபலியினுடைய கருணை ஔதாரியத்தை ஆச்சரியப்படுறாள். 3 லோகத்தையும் திறனமாக நினைச்சு மகாத்மா தானம் பண்ணானேன்னு நினைச்சு. சுவாமியினுடைய திருமேனியில் 14 லோகத்தையும் பார்க்குறான் மகாத்மாவன மகாபலி. அவன் மட்டும் பார்க்குறான்னா சகர்த்துவாச்சாரிய சதஸ்தே மற்ற தூக்களும் தடுத்த சுக்கராச்சாரியரும் அந்த ரூபத்தை பார்க்குறான். பகவான் விஸ்வரூபம் எடுத்திருக்காள். பகவானுடைய காலடியில் அத்தல விசேஷ மகாசர பாதாத்திரம் 7 லோகங்கள், புறங்காலில் பூமி, முழங்காலில் மனைகள், ஜானுப்பதத்தில் அக்ஷுக்கங்கள், பகவானுடைய பீதாமரத்தில் சிருஷ்டிகர்த்தாக்கள், முக்கியத்தில் பரமாத்மாவுடைய சந்தியாதேவி, பகவானுடைய உதரத்தில் 7 சமுதிரங்கள் அலமோது, பகவானுடைய மார்பரை நட்சத்திரங்கள் மார்பையாக தொங்குது. ரத்தம் சத்தியங்கிற 2 இருக்கிறது. பத்மகத்தியான மகாலட்சுமி மார்பல் பிரகாசிக்கிறார். பகவானுடைய முகத்தில் அக்னி, மூக்கில் வாயு, பகவானுடைய நாக்கில் வருணன், பகவானுடைய புருவங்களில் நிச்சயம், பகவானுடைய கண்களில் சூரியன் சுந்தரம், பகவானுடைய காதுகளில் திக்குகள், பகவானுடைய கைகளில் இந்தா தேவதைகள், பகவானுடைய சிரத்தில் ஆகாசம், பகவானுடைய இப்பேற்பட்ட ரூபத்துக்கு சுதந்திரம் முதலிய திவ்யாயுதங்கள் பிரகாசிக்கிறது. நடராஜராஜன் பகவான் உருக்கிரமஹா, பகவானுடைய வைஜந்தி வருமானங்கிற ஹாரம் பிரகாசிக்கிறது. இப்பேற்பட்ட ரூபத்தை பார்க்கும்போது திருவடியால் பூமியை மூலம் வாழ்ந்துட்டான். தன்னுடைய கைகளால் திக்குகளாக இருந்தால் திருவடியை தூக்குற பொழுது மேலே போகிறது. பூலோகம், புவனலோகம், ஜனலோகம், சத்தியலோகம் வரும்போது மகாத்மாவான பிரம்மதேவன் தன்னுடைய கண்ணுக்கு பகவான் நிமித்தி காமிக்கிறார். அசாங்கிரே பௌர்ணமிதாய விஷ்ணோ பத்மபா அர்ஹணோதகம். ஆஹா, பகவானுடைய ரேகைகள் என்னன்னு தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி நிமித்தி காமிக்கிறான்னு பகவானுடைய திருவடியை பூஜை பண்ணி அந்த ஸ்ரீபாதத்தை கவுண்டரில் சேர்த்துக்கொண்டு இங்கே வந்துவிட்டார்கள் பூலோகத்தை பார்க்கறது. பகவானுடைய அந்த ஸ்ரீபாதம் எல்லாருடைய முடியிலையும் படுறதேன்னு நினச்சி ஜாம்பவான்
கீழ்மகன் வசிஷ்ட வாமதேவர் இன்னும் பார்க்காம எல்லாருக்கும் தன்னுடைய ஸ்ரீபாதத்தை அனுப்பியிருக்கிறான் என்று தெரியறதுக்காக தூக்கத்தில் இருந்தால் எழுந்திருக்கோம்னு பீரியம் நிக்ரம் புவனமச்சரது ஜம்பவான் பக்திசாலி பக்தியோடு கூட பைரி வாத்தியத்தை வாங்கிக் கொண்டு ஜம்பவான் 21 பிரதட்சணம் பண்ணாரான். அது இங்கே சொல்ல பாகவத்தில் ராமாயணத்தை சொல்லிருக்க 21 தடவை நான் வாமனமூர்த்தி என்னுடைய விஸ்வரூபம் எடுத்த பொழுது அந்த விஸ்வரூபத்தை 21